ஹாய், திஸ் இஸ் ஜெயந்தி. அந்த காலத்துலலாம் சாதாரணமாக இருக்க வீடுகளில் முருங்கை மரமும் ஒரு மாடும் இருந்தால் போதும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான வீடுகளில் தான் பொண்ணு கொடுப்பாங்களாம். ஏன்னா முருங்கையில் எல்லா சத்துக்களும் இருக்குது, முக்கியமாக அயன் சத்து, அப்புறம் பால் கால்சியம், அதனால அது மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான். வெறுங்கையோடு போவானா வெறுங்கையோடு போக மாட்டாங்க, கோல் இல்லாமல் அந்த கோல் ஊனி நடக்கிற வயசுலையும் நல்லா கையை வீசிக்கிட்டு போவாங்களாம். அதுக்கு தான் அது சொல்கிறது. இன்றைக்கி கீரை வடை செஞ்சு காட்ட போகிறேன். கீரையில் ஒவ்வொரு கீரையிலையும் ஒவ்வொரு சத்து இருக்கும். ஆனால் முருங்கைக்கீரையில் எல்லா விதமான விட்டமின்ஸும் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு எல்லாத்துலேயும் புரோட்டீன், கால்சியம் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அவ்வளோ நல்ல ஹெல்த்தியாக இருக்கும், நியூட்ரிஷியஸாக இருக்கும். பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நியூட்ரிஷியஸான ரெசிபிஸ்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் உடனே பார்க்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க கீரை வடை தட்டலாம். கடலைப்பருப்பு 1/4 கிலோ, உளுந்து 1 கைப்பிடி அளவு, முருங்கைக்கீரை 1/2 கட்டு, மீடியம் சைஸ் வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, சோம்புத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஆயில், உப்பு தேவையான அளவு. கீரை வடை செய்கிறதுக்கு ஒரு 250 கிராம் கடலைப்பருப்பும் 1 கைப்பிடி அளவுக்கு உளுந்தையும் நல்லா நம்ம கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சா போதும். 20 நிமிஷம் ஊற வச்சாச்சு. இப்போ நான் தண்ணியை வடிகட்டுறதுல நல்லா சுத்தமாக வடிகட்டி எடுத்துட்டேன். நம்ம அதிக நேரம் ஊற வைக்கிறதுனால எண்ணெய் குடிக்கும் நம்ம பொரிக்கும் போது. இப்போ இதை நம்ம கிரைண்டரில் போட்டுக்கலாம். நீங்கள் மிக்சியில் போட்டிங்கன்னா அடியில் மட்டும் அரையும், மேலே அரையாமல் இருக்கும். அதனால நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைச்சா தான் ஈவனாக அரையும். இதில் நம்ம 1 கைப்பிடி அளவுக்கு உளுந்து போட்டிருக்கோம் இல்லையா, அது போடுறது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடுத்தது வடை தட்டுறதுக்கு நல்லா வரும். கடலை இது மாதிரி ஒன்றும் பாதியமாக இருக்கும்போது கிரைண்டரை நீங்கள் நிறுத்திடுங்க. இப்போ கிரைண்டர்லேருந்து பருப்பை எடுத்தாச்சு. இதை இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கணும். பிடிக்கிற மாதிரி வரும்ல, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நான் ஒரு 1/2 கட்டு அளவுக்கு முருங்கைக்கீரையை ஆஞ்சி நான் நல்லா கழுவி வச்சுருக்கேன். இந்த முருங்கைக்கீரையை நீங்கள் கத்தியாலலாம் வெட்டணுன்ற அவசியம்லாம் இல்லை. நீங்கள் கையாலேயே இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். அப்புறம் 1-2 குச்சி நம்ம என்ன தான் ஆஞ்சாலும் இருக்கும்ல, அதையும் நம்ம அப்பப்போ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த கீரையை நல்லா கிள்ளி வச்சுக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கடலை பருப்பில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்க. சில பேர் சீரகத்தூள் போடுவாங்க, அது உங்களுடைய சாய்ஸ். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாவை நான் மெலிசாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த கீரையை இதில் போட்டுக்குங்க. கீரையிலையும் அதே மாதிரி சொட்டு கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்குங்க. அதே மாதிரி நம்ம கடலை பருப்புலையும் நீங்கள் தண்ணியே ஊற்றாமல் தான் அரைக்கணும், சுத்தமாக வடிகட்டிட்டு. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இதை நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த கீரையும் நல்லா கடலைப்பருப்பையும் நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன், அதை இதோட போட்டுக்கிறேன். வெங்காயம் போடுறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெங்காயம் போடுறதுனாலையோ இல்லை நீங்கள் கீரை அதிகமாக போடுறதுனாலையோ வடை உடஞ்சி போகும், அதெல்லாம் கவலையே பட வேணாம். இப்போ வடை போடுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம ஸ்டவ்வை கொளுத்தி ஒரு வாணலை வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். சட்டி காஞ்சதும் வடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி காய விட்டுடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம இந்த மாவை நல்லா ஒரு பால் மாதிரி உருண்டையாக உருட்டிக்கிங்க. நல்லா டைட்டாக உருட்டிக்கிங்க. உருட்டிக்கிட்டு இந்த கையில் உள்ளங்கையில் வச்சு நல்லா ஃப்ளாட்டாக நீங்கள் தட்டுங்க. இதை மாதிரி தட்டிக்குங்க. இந்த உள்ளங்கையாலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கனாலே நல்லா ஃப்ளாட் ஆகிடும். அப்புறம் நல்லா தட்டி இதை போடுங்க. இது உடையெல்லாம் செய்யாது, நல்லா அழகாக வரும். நீங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் போட்டிங்கனாலே நல்லா வரும் வடை. இதை நம்ம 2-2ஆகவே போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு நிறைய எண்ணெயும் தேவைப்படாது.
நம்ம ஒரு சைடு வெந்ததும் பிரட்டி விட்டுக்கலாம். இன்னொன்று நான் போடுறேன் பாருங்கள், எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸ்டைலெலாம் கூட விரியாமல் உடையாமல் நல்லா வரும் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கனாலே. நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வரும்போது எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குல்ல, நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. பொதுவாகவே குழந்தைங்க வந்து கீரைனாலே சாப்பிட மாட்டாங்க. இதில் வேறு முருங்கைக்கீரைனா எல்லாம் ஓடுங்க. அதனால கீரையை இதை மாதிரி பருப்போடு போட்டு வடையாக செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக சாப்பிடுவாங்க. எங்கள் அம்மா இது மாதிரி வடை சுட்டு கொடுப்பாங்க. ஆனால் எப்படி அளவு போடுவாங்கன்னெலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணும்போது ஜிஜி மினாரில் ஒர்க் பண்ணேன். ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கும். பக்கத்தில் வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்கும். அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வெளியில் ஒரு அண்ணா வடை போடுவாங்க பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஒரு அக்கா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த அண்ணா போடுவார். அங்கே ஆஃபீஸர்ஸ்லேருந்து எல்லாரும் வாங்கி சாப்பிடுவாங்க. நாங்கள் அடிக்கடி அங்கே போய் தான் டெய்லினே வச்சுக்கிங்களேன், டெய்லி அங்கே போய் நின்றுவோம். எங்களை பார்த்த உடனே நல்ல பெரிய வடை போட்டு கொடுப்பாரு. இப்போ இந்த நுங்கம்பாக்கம் ஹை ரோட்டில் எங்கள் ஆஃபீஸும் இல்லை, பக்கத்தில் பாஸ்போர்ட் ஆஃபீஸும் இல்லை. அந்த அண்ணாவும் வடை போடுறதில்ல. நானும் அவர் போட்ட வடையை நான் மறக்கவே இல்லை. இந்த மாதிரி கீரையோட வடை சுட்டு கொடுத்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் நல்லா மொறு மொறுன்னு ஒரு டிஃபன் பண்ணலாம், இல்லை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கீரை போடுறது வந்து நல்ல நியூட்ரிஷியஸாக இருக்கும். நம்ம கடலைப்பருப்பே நம்ம ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. கீரை போடுறது வந்து இன்னும் அடிஷ்னலாக ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும், நியூட்ரிஷியஸாகவும் இருக்கும். சில பேர் வடை போடும்போது பார்த்துருப்பீங்க,